வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கிற கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதிக்கு இன்றைக்கி ஒரு போக வேண்டிய வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்தாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போனதே இல்லை. அவர் உயிரோட இருக்கையிலெல்லாம் நிறையா டைம் பார்த்துருக்குறேன். அந்த மூட்டையோடு வந்து அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு எழுசாக தெரியும். ஒரு 4 பேர் பேண்ட் போட்டு கூட அவங்க ஓட போயிட்டுருப்பாருங்க. அந்த மூட்டை தூக்கி அவர் வாட்டு தோல் ஓட்டு போயிட்டே இருப்பார். நான் பார்த்துக்கிறேன். நிறைய பழனிக்குள்ளே அதிகம் இருப்பார். உங்களுக்கு அந்த திண்டுக்கல் ரோட்டில் வந்து அதிகமாக இருப்பாருங்க. அதிகமாக அவரை பார்க்கோம்னா திண்டுக்கல் ரோட்டில் கிழக்கவோனோம் கணக்கம்பட்டிக்கு முன்னாடியே தடுப்பட்டுருவார். எப்படி 4 பேர்த்தோடு சுற்றிட்டு இருப்பார். கிழக்கவோனோம் எப்போ போனாலும் அவர் பார்க்கலாம். அந்த டைம் தான் அப்போ நான் அவரை பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்க. உயிரோடுக்கெல்லாம் அவர் பார்த்துருக்குறேன். அவர் அந்த மூட்டையெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க, காமிக்கிற அதையும் பாருங்கள். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி வருஷப்பரப்பணிக்கு அங்கே போயிட்டு இன்றைக்கி 2/1/2026ன்னு வச்சுக்கோங்க. நேற்று வருஷப்பரப்பணிக்கு ஒரு சாமி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கேருந்து கூப்பிட்டார். இதுதான் இந்த மூட்டை தான் வந்து அவர் 10:30 மணி வச்சுருக்காங்கப்பா. இது வந்து உள்ள அந்த அழுக்கு மூட்டை அவர் செமந்துக்கிட்டு இருந்த மூட்டை. இது நான் நல்லா எனக்கு தெரியும். பச்சை கலராக இருக்குது அதுவும். அவர் அதை போயிட்டு ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ அதை அவர் கூண்டு போட்டு அதை அழகாக வச்சுருக்குறாங்க. இதை தூக்கிட்டு போகையில் நான் உயிரோடு அவர் நடந்து போகும்போது பார்த்துருக்குறேன். ஆனால் இறங்கி பேசுனதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அப்போ நம்மளுக்கு பார்த்தா அது ஒரு எம்ப எழுசா தெரியும். பிறவுக்கு போகிறவங்க பார்த்தோம்னாவே நம்மளுக்கு நம்ப ஒரு வேறு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பிறகு 4 பேர் போயிட்டு இருந்தால் அந்த மாதிரி தெரியும். அப்போ நான்லாம் பார்த்துக்கணுங்க. நல்லா பார்த்துருக்குறேன். தெளிவாக அடிக்கொருக்கா பழனி அந்த கிழக்க போகிற ரோட்டில் போனோம்னா கண்டிப்பாக அவர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அருள் நேற்று ஒரு சாமி அங்கே இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சாமி இங்கே வரவே இல்லை, பயங்கரமாக இருக்குதுப்பா கூட்டம் இதுகெல்லாம் அப்படிங்கிறாரு. சரி சாமி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் இந்த பேம்சானா பிடிச்சி நான் இங்கே ஒருக்காங்க கூட போகல. என் வீடியோ பாருங்கள் ஒன்றும் கூட இருந்திருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நேற்று வேறு எங்கள் ஊர் சாமி ஒருத்தர் சொல்லி அங்கே இருந்துட்டு கூப்பிட்றாரு. சரி சாமி போனால் போதும். அவர் சொன்னதையும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு மறுநாள் என்றைக்கு போகிறதோ ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் அந்த ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் அந்த கோயிலுக்குலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு மாடு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. மாடு கேட்டு விலையை முடிக்கிறார். அப்போ எப்போ நேற்று அவர் ஃபோன் பண்ணுறாரு அங்கே இருந்துட்டு எனக்கு வேறு சாமி எங்கள் ஊர் சாமி இன்றைக்கி அந்த சரி வாரம் சாமி வந்து பார்க்கலாம்னு சொல்லல. கரெக்டாக அந்த மாட்டை கொண்டு விட்டுட்டு இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ இதில் இன்னும் ஒரு இறைசக்தியை உணர்வுகளுக்கு இது என்னங்கிறது தெரியும். இப்போ நம்ம தனியாக நான் வண்டி எடுத்துக்கிட்டோம் மற்ற புரோகிராம் போட்டு போகிற ஊரில் நான் இல்லை. அப்போ அவர் எப்படி இழுக்கிறாருன்னா தொழில் ரீதியாக இழுக்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு. இன்றைக்கி நான் நிறைய பேர் தெரியும். அந்த சஞ்சீவி ராஜாசாமின்னு சொல்லணும்னு காஞ்சிபுரம் அவரோட வந்து ஜெயந்தி இன்னைக்கு. அதே நாளில் இந்த இவரோட இதுக்கு வந்து நம்ம கும்பிடையில் பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமையிறது. எதுவுமே வந்து நம்ம ப்ரோக்ராம் போட்டு செய்கிறது கிடையாதுங்க. அந்த இறையர்கள் உணர்வுகளுக்கு இது நிறைய தெரியும். இன்றைக்கி சஞ்சீவி ராஜாசாமி நான் காஞ்சிபுரம் போக வேண்டிய எஸ்டிமேட்டில் இருந்தேன். அது வந்து எப்படின்னா போக முடியாமல் போயிடுச்சு. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால போகணுங்க அடிக்கொருக்க எப்பவுமே. இன்றைக்கி அந்த அவரோட ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவர் ஒரு சித்தர் தானே. இப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பையன்லாம் ஆர்வமாக பார்ப்பேன். ஆனால் இவருக்கிட்ட போயால் கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படின்னா அது 4 பேர் பேராக சுற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிறுக்கு கூட 4 பேர் போகிற மாதிரி தெரியும். ஆனால் அவர் இருக்கையில் இருக்கிற பவரை விட இப்போ ஆண்டவங்கிட்ட போய் சேர்ந்து அவர் அத்தனை ஒரு பவர் அள்ளி தருவார் தெரியுது எனக்கு. வேண்டுதலுங்கிற பார்த்திங்கன்னா நம்மளை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இறைவன் நம்மளுக்கு எது நல்லதோ அதை பார்த்து தந்துட்டாருன்னா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது. நம்ம ஒன்று கருதி பிடிச்சோம்னா அது எப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவர் உட்காந்துட்டு போன கார்கள் அப்படியே நிறுத்தி மூடி வச்சுருக்குறாங்க. நல்லா இருந்தது. ஆண்டவன் உங்களுக்கும் அருள் புரியட்டும்.